இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் நான் உங்களோடு கூட பேசுவது கர்த்தருடைய கிருபை. அதே போல் கேட்பதும் கர்த்தருடைய கிருபை தான். இந்த நாளில் இந்த வேளையில் கூட இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசுவது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாச்சு பேசி இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் உங்களோடு கூட பேச பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 6வது வசனம். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நமக்கு ஒரு சேதமும் வராது. யாருக்குமே அந்த சேதம் வராதபடி கர்த்தர் நம்மளை நடத்துவார். இந்த மே மாதம் ஆனாவே எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுது, மழை, வெயில். இந்த மாதிரி வெயில் வந்து நிறைய பேரை ஒருவேளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு நம்மளை அனுதினமாக அவர் பாதுகாப்பார். அவர் வாக்கு தத்தம் பண்ணிட்டார்னா வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மனுஷன் அல்ல. வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நல்லதுன்னு சொல்லி அந்த மாதிரி நமக்கு ஒரு சேதம் எதுக்கும் வர்றது இல்லை. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, இல்லை படிக்கிற காரியத்தில், இல்லை வெளியே போகிற இடத்துல, இல்லை எங்கே போனாலும் நமக்கு ஒரு சேதமும் நமக்கு வருவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு எங்களை நடத்தி நீர் ஆசீர்வதியும். நீர் அற்புதமாக நடத்தி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இது ஒரு சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஜீசஸ் பிளஸ்ஸிங் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இந்த சேனலை நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதே போல் நான் இந்த இன்ஸ்டாவில் போடுறது கர்த்தருடைய வார்த்தைக்காகத்தான் நான் இந்த இன்ஸ்டாவில் போடுகிறேன். இதன் மூலமாக கர்த்தர் ஒரு அறுவடையை நிச்சயமாக செய்வார். இது அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.